ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கடந்த 2024-25 நிதியாண்டில் 3826 கோடி ரூபாய் கட்சிகளுக்காக நன்கொடைகள் பெறப்பட்டுள்ளன. இதில் 82% நிதியான 3157 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா பெற்றுள்ளது என ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த சங்கம் கூறியிருப்பதாவது: 2024-25 நிதியாண்டில் பெரிய நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடமிருந்து தேர்தல் அறக்கட்டளை நிறுவனங்கள் 3826 கோடி ரூபாய் நிதி பெற்றன. அவற்றிலிருந்து கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கப்பட்டுள்ளது. மொத்த நிதியில் 82% தொகை, அதாவது 3157.65 கோடி ரூபாயை பாஜக பெற்றுள்ளது. காங்கிரஸ் 7.81%, அதாவது 298.78 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. மொத்த நிதியில் 2.67% நிதியை, அதாவது 102 கோடி ரூபாயை திரிணாமுல் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. மீதமுள்ள பணம் 18 கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அறக்கட்டளைகளில் ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் அதிகபட்சமாக 2668.46 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. அடுத்ததாக ப்ராக்ரெசிவ் எலக்டோரல் ட்ரஸ்ட் 914.97 கோடி ரூபாயை நன்கொடையாக அளித்துள்ளது. எலிவேட்டட் அவென்யூ ரியாலிட்டி என்ற நிறுவனம் 500 கோடி ரூபாயும், டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் 308 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளது என்று ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது. மத்தியில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா அரசு தேர்தல் பத்திர திட்டத்தை 2017 அறிமுகம் செய்தது. இந்த திட்டம் செல்லாது என சுப்ரீம் கோர்ட் 2024 தீர்ப்பளித்தது. இதனால் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து 2024-25 நிதியாண்டு முதல் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கப்பட்டு வருகிறது.